வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நாளுக்கு நாள் போஸ்டர் பண்ண வேண்டியது. தகவல் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னேற்றங்களில் ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிற்றுக்கிழமை இலவசமாக உங்களுக்கு புரியும். தாலுகா ஆபீஸ்ல ஒரு போர்டு எங்க இருக்காங்க போர்டை வச்சிட்டோம்னா அவன் வந்து தெரிஞ்சுக்குவான். இது ஒன்றும் பெரிய இல்லை, விழிப்புணர்வு. கவர்மெண்ட் என்ன செய்யுது? எய்ட்ஸ் விழிப்புணர்வுக்கு பல கோடிகளை ஒதுக்குது. அதே மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் பல கோடிகளை ஒதுக்குது. ஒவ்வொரு துறைக்கும் அந்த செலவு பண்ணாமே அந்த பணம் ரிட்டர்ன் போயிருக்கு. நிறைய துறைகள் இருக்கு. மக்களுக்கு எந்த துறையை பயன்படுது? கவர்மெண்ட்னா என்ன? மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுதான் ஒவ்வொரு துறை அதிகாரிகளுடைய வேலை. ரோடு போகணும்னா அந்த அதிகாரி சொன்னாங்க, இந்த ரோடு போகும்போது கல்லு தூக்கி போட்டு போனா மக்களுக்கு சேவை. அது கண்காணிக்கிறது யாரு? அந்த இன்ஜினியர் இருக்காருல்ல, அவருடைய வேலை தானே. அதான் அந்த பகுதி மக்கள் அட்டைகளும் நிரந்தர தீர்வு கிடைக்கும். இப்படி எல்லா அமைப்பும் இருக்குது. இது மாதிரி ஒரு சேவை மனப்பானுடைய ஒரு அமைப்பை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் கொண்டு வரல. கட்சியில சேர்ந்தா தலைவர் சேர்ந்து போயிருக்கலாம், டிஎம்கே சார் போயிருக்கலாம், காங்கிரஸ் போகலாம், ஏடிஎம்கே போனா எப்படியும் பதவி வாங்கி போயிடலாம். இந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு. தகவல் மற்றும் சட்டம் முறையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல எல்லா அரசு எல்லா துறை அதிகாரிகளும் ஒரே ஒருத்தர் தகவல் சட்டத்தின் மூலம் கேள்வி கேட்கறத அதே பகுதியில் உள்ள 100 பேர் பெட்டிஷன் போட்டாங்கன்னு வச்சுக்க, அப்ப அரசாங்கம் வந்து ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் அமைப்புடைய நோக்கம். நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, சேரக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் அதே போல ஒவ்வொரு நிர்வாகிகளும் குறைஞ்சபட்சம் 1 ல இருந்து 5 வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு மெம்பர்களை சேர்க்கணும். இரண்டாவது, அந்தந்த பகுதியில் மாவட்ட தலைவர்கள் வந்து வட்டத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு மீட்டிங்கை போடுங்க. அதுக்கு ஒரு தலைமையா ஒரு மாநில நிர்வாகிகளை கூப்பிட்டு போலாம். மாவட்ட தலைவர் தேர்வில் அந்த மீட்டிங்கை சின்னதாக நடத்தலாம். அதுக்கப்புறம் மெம்பர்ஸ்கள் அடிக்கடி நிறைய சேருவாங்க. மெம்பர்கள் அடிக்கடி சேர்ந்து நம்ம ஒரு இதனால நன்மை கிடைக்கிறது. எல்லா அதிகாரியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு 100 பெட்டிஷன் தகவல் சட்டத்தின் மூலமா போயிட்டு வந்துங்க. எல்லாமே யோசனை பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி ஒரு அமைப்பு இருக்கு, மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, நம்ம வந்து அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நிறைய நம்மளுக்கு மெம்பர் சேர்ந்தாலே வளர்ச்சி அடையும், இயக்கம் வளர்வதற்கு நிறைய பேர் வந்து உதவி செய்ய தானே வருவாங்க. இதை தான் நம்ம உதவி செய்யணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்த நன்றி கூறுகிறேன். விழிப்புணர்வை பற்றி மிக அருமையாக பேசிய நம்முடைய மருத்துவர் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பு அண்ணன் அருள்ஜோதி அவர்கள் உரையாற்றுவார்கள்.